கத்திரிக்காய் உடையாமல் வரணும்னா இந்த முறைப்படி நீங்கள் சமைங்க. முருங்கைக்காய் கத்திரிக்காய் முழுசாக வரும். வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது. எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறது இன்றைய பதிவில் நம்ம இன்றைய சமையலை பார்ப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் பாருங்கள், நான் 1/4 கிளாஸ் குறைவாக தண்ணி விட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டு மிளகாய்த்தூள் போட்டு உப்பு போட்டு ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். புளி சேர்க்கலை. இப்போ ஒரு விசிலை முழுமையாக எடுத்து விட்டுட்டு நம்ம வடச்சட்டியில் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளித்தம் செஞ்சு இந்த எண்ணெய் கத்திரிக்காவை வதக்க போகிறோம். இப்போ வேகட்டும், பார்க்கலாம். குக்கரை நான் மூடிட்டேன். ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். கத்திரிக்காய் தாளிக்கம் செய்ய போகிறேன். எண்ணெய் அடுப்பு பற்ற வச்சு வானலில் வச்சுட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கத்திரிக்காய் ஒரு விசில் வரதுக்கு முன்னாடியே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெயிட்டை தூக்கிட்டு இறக்கிட்டேன். இப்போ கத்திரிக்காவை வடச்சட்டியில் சேர்த்துருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். தாளித்தம் ஆடி கொஞ்சம் கத்திரிக்காய் வந்தால் அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். அந்த கத்திரிக்காய் வெந்த தண்ணியிலே இந்த முருங்கைக்காவை நான் சேர்க்குறேன். இது கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு நம்ம இதே மாதிரி தான் ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் ஆவியை தூக்கிட்டு முருங்கைக்காவும் கத்திரிக்காவோட சேர்க்க வேண்டியதுதான். எண்ணெய் கத்திரிக்காவோட முருங்கைக்காய் சேர்த்தா இன்னுமே ருசி அதிகமாக இருக்கும். முருங்கைக்காய்க்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ்க்கு கால்வாசி தான், அதையும் பாதியாக்கி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு மட்டும்தான் நமக்கு இதில் கொஞ்சம் போல் சேர்த்துக்கணும். ஏன்னா முருங்கைக்காய்க்கு உப்பு வேணும் இல்லைங்களா. கத்திரிக்காயில் லைட்டாக உப்பு இருக்கும், இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி குக்கரை மூடிடலாம். ஒரு சவுண்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. வெயிட்டை தூக்கி விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காயோட முருங்கைக்காவை சேர்த்துடலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் உடையாமல் முழுசாக இருக்குங்க. முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் பண்ணும்போது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உடையாமல் முழுசாக வரும். பாருங்கள், இப்போ முருங்கைக்காய் வெந்ததுக்கு நான் அதையும் கத்திரிக்காவையும் சேர்த்துட்டேன். கத்திரிக்காய் ஒன்று கூட உடையில பாருங்கள், முருங்கைக்காவும் ஒன்று கூட உடையில. இந்த மாதிரி மெத்தடில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் நீங்கள் எண்ணெய்க்காய் செய்யும்போது இப்படி செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வற்றி சுருள நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை வாடை போக நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாங்காய் ஊறுகாய்க்காக மாங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வற்றிடுத்து அந்த எண்ணெயிலே அப்படியே லேசாக இப்படி எடுத்து நீங்கள் பெரட்டி போட்டால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடியாக எடுத்து நான் பவுலில் மாற்றிட்டேன். மாங்காய் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். அதே மாதிரி தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டேன். அதே மாதிரி ஒரு முக்கியமான பொருள் சேர்த்திங்கன்னா சுவை அருமையாக இருக்கும். நாட்டு சக்கரை தான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். இதில் பார்த்திங்கன்னா தனியா 1/2 கப்பு, 10 மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், வெந்தயம் 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துட்டேன், ஆற வச்சுட்டேன். இப்போ நல்லா நைஸாக எடுத்துக்கலாம். இது ஊறுகாய்க்கு தான். அதுவும் முக்கியமானது 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம் பருப்பு இதில் சேர்த்துருக்கேன். நான் நைஸாக அரைச்சிட்டேங்க. இது ஒரு பாக்ஸில் பாதி தான் நமக்கு தேவை. பாதி நான் எடுத்து ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அது ஊறுகாய் சீசன் தானே. இப்போ மாங்காய் வருதுக்கு கொஞ்சம் லெமன் ஊறுகாய், எல்லா ஊறுகாய்க்கும் நீங்கள் இந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பொடி நம்ம மாங்காயில் கட் பண்ண மாங்காயில் 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இதில் இன்னும் ஒன்று முக்கியமானது, ஒரு கை அளவுக்கு மாங்காவை இதே மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன். அந்த பொடியெல்லாம் வேறு பாக்ஸில் மாற்றிக்கிறேன். மாங்காய் 4 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதை நல்லெண்ணெய் விட்டு நம்ம அதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிருக்கேன். இதை பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானலில் வச்சுட்டேன். அதில் நல்ல ஒரு குழிக்கரண்டி நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. ஊறுகாய் ஒரு மாங்காய் நான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாயில் மாங்காய் எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் விடணும். அப்போ தான் ஊறுகாய் ருசியாகவும் இருக்கும், கெட்டும் போகாது. தினைக்கும் ஒரு முறை அடியிலிருந்து மேலே அப்படியே கலந்து விடுங்க, கெட்டு போகவே வாய்ப்பில்லை. இது எண்ணெய் காஞ்சிட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வரட்டும்.
ஒரு பக்கம் பொரியட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஆற விட்டு இந்த கண்ணாடி பவுலில் கொட்டி நம்ம கலந்துக்கலாம். இந்த மாங்காவை அப்படியே வடச்சட்டியில் கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பச்சையாகவே அந்த கடாயில வந்து எண்ணெய் வந்து இது பாருங்கள் தாளிதான் எடுத்து நான் கருவேப்பிலெல்லாம் இதில் சேர்க்கலை. அப்படியே ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறணும், எண்ணெய் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பவுலில் மாங்காவோடு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். பச்சையாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாங்காவை பவுலில் கொட்டி கலக்காமல் பச்சையாக எண்ணெயை ஆற விட்டு ஊற்றி நீங்கள் கலந்து பாருங்கள். சுவையும் அந்த பச்சை மாங்காய் ஊற ஊற அருமையாகவும் இருக்கும். வடச்சட்டியில் நம்ம எண்ணெயில் கொட்டிட்டோம்னா சீக்கிரம் மாங்காய் வந்து கலந்து விடும்போது கொஞ்சம் போல் வெந்துடும். அது நல்லா இருக்காது. அதனால இந்த பவுலில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ வந்து நான் தாளித்த எடுத்தோம். இன்றைய சமையல் என்னென்ன செஞ்சுருக்கேன்ட்டு நம்ம முழுமையாக பார்த்துடலாமே. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. எண்ணெய் வந்து சூடு ஆறாட்டும் பார்க்கலாம். சூப்பராக அருமையாக தாளிச்சம் செஞ்சு மாங்காய் ஊறுகாய், பச்சை மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுது. இது தினைக்கும் வந்து அடியிலிருந்து மேல் நோக்கி நீங்கள் இப்படி கலந்து விட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லை ஜல்லடை இருக்கும் இல்லைங்களா, ரவா மாவு ஜல்லடை, அதை போட்டு மூடி வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் தினைக்கும் கலந்து விடணும். இந்த ஒரு சுவையான மாங்காய் ஊறுகாய் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது எக்ஸ்போர்ட் மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைய சமையல் அரைக்கீரை கடைச்சல், கத்திரிக்காய் முருங்காய் பொரியல், பச்சை மாங்காய் ஊறுகாய் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து தக்காளி ரசம், தயிர். இதுதான் நேற்றைய சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம சமையல் டிப்ஸ் பார்த்துடலாம். நம்ம சட்னி அரைக்கும் போது 2 நாளைக்கு கூட நல்லா இருக்கணும் சட்னி அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சட்னிக்கு அரைக்கக்கூடிய பொருளை நல்லா வதக்கிக்கோங்க. அதோடு கொஞ்சம் சேர்த்து புளியும் சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் சட்னி. சில வந்து நம்ம வதக்குறத பொறுத்து சில சட்னி 4 நாட்கள் கூட கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி புதினா சட்னிலாம் அரைச்சி நம்ம உள்ளே எடுத்து வச்சிடுறோன்னா மறுநாள் சூடு பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, அப்படியே வடச்சட்டியில் போட்டு நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டு வந்து மாறிடும். அதனால்